வந்தே மாதரம் காஞ்சி மகா பெரியவர் 1968 அதாவது காங்கிரஸ் கட்சி தோற்று போகுது 67 தேர்தலில். அப்போ எங்கள் அப்பா ராமநாதம் தியாகி நெல்லை ஜெயமணி ராமநாதபுரம் மாவட்டம் சுற்றுப்பயணம் போயிருந்தார். அங்கே மகா பெரியவராக அங்கே இருந்திருக்காரு. எங்கள் அப்பாலாம் போன உடனே போஸ்டர்லாம் நிறையா கூட்டியிருப்பாங்க. அதை பார்த்துட்டு ஜெபமணியை கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி மடத்துக்கு கூப்பிட்டு வச்சு பேசியிருக்காரு. ஜெபமணி, உன் கடையை மூடி விடாதே, நம்மளை யாரும் தேடவில்லை என்று உன் கடையை மூடி விடாதே, கடையை வைத்திரு, மக்கள் நல்லவனை தேடி வருவார்கள், அன்று நீ இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி 1 மணி நேரம் எங்கள் அப்பாட்ட பேசியிருக்காரு. 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ பேசியிருக்காரு. ஜெபமணி நெல்லை ஜெபமணியாக வருது மடத்தின் பிள்ளைன்னு தான் சொல்லுவார் மகா பெரியவர். அதுதானா? அதனால் அது நடக்கும்னு நினைக்கிறேன். நாட்டில் இப்போ அப்படி தான் அக்கிரமம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒன்று ஏடிஎம்கே காலி, அடுத்தது டிஎம்கே காலியாகும். பிஜேபி சோனியா கட்சியெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது எனக்கு. ஜெபமணி ஜனதா கண்டிப்பாக மகா பெரியவர் ஆசியோடு ஜெபமணி ஜனதா ஆட்சியை கைப்பற்றும் தமிழகத்தை ஒரு இந்த கழகங்கள் பிடியிலிருந்து விடுவித்து நாட்டுக்கு நல்லது செய்யும். கண்டிப்பாக நல்லது செய்யும் என்று நம்புகிறேன். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஜெயஹிந்த்.